இந்த தேர்தல் தமிழ்நாட்டிற்கும் டெல்லிக்கும் இடையிலான தேர்தல் என்கிறார் முதல்வர் மு.க.ஸ்டாலின். திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையிலான தேர்தல் என்கிறார் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே. பழனிசாமி. திமுகவுக்கும் தாவேகவுக்கும் இடையான போட்டி என்கிறார் தாவேக தலைவர் விஜய். கோபாலபுரம் குடும்பத்திற்கும் மக்களுக்கும் இடையிலான தேர்தல் என்கிறார் பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை. மக்கள் என்ன சொல்கிறார்கள் பார்க்கலாம். பிஎஸ்எஸ்சி திமுகவுக்கும் தூயசக்தி தமிழக வெற்றி கழக விஜய்க்கு மூணு போட்டி. இதில் ஜெயிக்கிறது விஜய் தான் ஜெயிப்பாப்புல. அண்ணாமலை அவர்கள் சொன்ன பார்வை தான் சரியா இருக்கு. அதாவது கோபாலபுரத்து குடும்பத்துக்கும் மக்களுக்கும் தான் இது ஒரு மிகப்பெரிய போர். உண்மையான போட்டி பிஜேபிக்கும் திமுகவுக்கும் தான். இதுதான் உண்மை. இதை தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய தேர்தல் திமுகவா அதிமுகவா அப்படிங்கிற நடக்கக்கூடிய தேர்தல் திமுகவிற்கும் டிவிகேவுக்கும் மட்டும்தான் கடுமையான போட்டியாக இருக்கிறது. தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கு தான் போட்டிய, அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. அண்ணாமலை சொன்னதை தான் சரின்னு நினைக்கிறேன். ஏன்னா கோபாலபுரத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் தான் இந்த தேர்தலை. ஏன்னா குடும்ப அரசியலை நம்ம ஒழிக்கணும். மக்களுடைய கருத்து ஏடிஎம்கே டிஎம்கே அப்படிங்கிறத விட்டு அவங்க முழுமையா வெளியில வரல. தமிழ்நாட்டுக்கும் என்டிஏக்கும் தான் போட்டி அப்படின்னு அவர் கேட்டது 100% ரைட்டு. யார் வந்தாலும் சரி ஆட்சிக்கு அவங்களும் நல்லது நினைக்கணும். நாட்டுக்கு தமிழ்நாட்டை குட்டி சேர ஆக்கக்கூடாது, நல்ல நாடா ஆக்கணும். இந்த எலெக்ஷன்ல இன்னொரு 30 ஆண்டு காலத்துக்கு அதிமுக திமுக மட்டும்தான் போட்டியா இருக்க முடியும். அதன் மூலமா தான் மக்களுக்கு நன்மை கிடைக்க முடியும். எடப்பாடியார் மக்களோட கூட்டணி வச்சிருக்காரு, மக்களுக்காக உழைக்கிறாரு, தொடர்ந்து மக்களுக்காக உழைச்சிட்டு இருக்காரு. எப்பவுமே தமிழ்நாடு மக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பு வரதா இருந்தாலும் மத்திய அரசோ யாரையும் யோசிக்க மாட்டார். தமிழக மக்கள் மட்டுமே நலன் மட்டுமே முக்கியம் என்று பாடுபடுறவர் எடப்பாடியார். 75 ஆண்டு கால ஆலமரமாக இருக்கிற திமுக கட்சியை 7000 ரூபாய் சைக்கிளில் பிரச்சாரத்தில் வீழ்த்திய விஜய் இந்த தேர்தலில் திமுக என்ற தீய சக்தியை வீழ்த்துவார். பொதுவாகவே 50 ஆண்டு கால தமிழக அரசியல்ல திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் போட்டி தான் நிலவி வருதே தவிர, இதுல நடுவில் இந்த கேம்ல இல்லாத ஒருத்தர் எனக்கும் அவங்களுக்கு போட்டின்னு ஒரு காமெடி பண்றாரு. இப்போ தமிழ்நாட்டு மக்களுக்கும் கோபாலபுரத்துக்கும் தான் நடக்குது. ஏன்னா கோபாலபுரம் ஆட்சி தான் தாத்தா ஆண்டாரு, இப்போ மையம் ஆண்டுகிட்டு இருக்காரு. அடுத்து பேரை ஆள்றதுக்கான முயற்சியை குடும்ப அரசியல் பண்றதுக்காக அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பிஜேபி தமிழகத்தில் காலணும், அதற்காகத்தான் பண்றதுனால தமிழக முதல்வர் சொல்றாரு இது நம்ம திமுகவுக்கும் டெல்லிக்குமான தமிழகத்துக்கும் டெல்லிக்குமான போட்டி தேர்தல் என்ன சொல்றதுல நியாயம்தான். எல்லாரும் மாற்றம் வேணும்னு தேடுறாங்க. மாற்றத்தை மக்கள் எதிர்பார்க்குறாங்க. மிச்சம் உள்ளது மக்கள் கை.